சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான போர்டர் கவாஸ்கர் முதலாவது டெஸ்ட் போட்டி தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே ரோஹித் சர்மா மற்றும் சுப்மான் கில் ஆகியோர் இந்த போட்டியில் விளையாட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பதிலாக புதுமுக வீரர்கள் இருவர் களமிறக்கப்படவிருக்கின்றனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக KL ராகுல் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் முதலாவது போட்டி இடம்பெறும் போட்டியில் ஆடுகளம் வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் தாக்குப்பிடிப்பார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்திய அணியில் தற்போது சிறப்பாக பயிற்சி ஆட்டங்களில் செயற்பட்டு வரும் முகமது ஷமியை இணைக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். எனினும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மற்றும் தேர்வுக்குழு என்பன இதனை நிராகரித்திருக்கின்றன. அதற்கு பதிலாக அவரை உள்ளூர் போட்டி ஒன்றில் போட்டியிட வைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனை ஆட்சேபித்துள்ள இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் முதலாவது போட்டியில் முகமது ஷமியை சேர்த்துக் கொள்ள முடியாவிட்டாலும் கூட இரண்டாவது போட்டியில் அவரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். எனினும் கூட இதுவரை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இதற்கான உரிய பதிலை வழங்கவில்லை. எனவே முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியிடம் தோல்வி காணும் என்ற அடிப்படையில் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். 2025 IPL ஏலம் விரைவில் சவுதி அரேபியாவில் நடைபெறவிருக்கிறது. இதில் இந்திய வீரர்களும் வெளிநாட்டு வீரர்களும் ஏலத்தில் வாங்கப்படவிருக்கின்றனர். எனினும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அரசியல் பகை காரணமாக பாகிஸ்தான் வீரர்கள் 2008 ஆண்டு முதல் IPL போட்டிகளில் பங்கேற்பதில்லை. என்றாலும் அவர்கள் IPL போட்டிகளில் பங்கேற்றால் அவர்களுக்கு ஏலத்தில் எவ்வளவு விலை கிடைக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பை AI தொழில்நுட்பம் கணித்திருக்கிறது. அதன்படி பாகிஸ்தான் வீரர் பாபர் ஆசாம் IPL ஏலத்தில் பங்கேற்றால் அவருக்கு 12 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று AI தொழில்நுட்பம் கணித்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தானிய பந்து வீச்சாளர் ஷஹீன் அஃப்ரிடிக்கு 15 கோடி ரூபாய் விலை மதிப்பிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அணியின் தற்போதைய தலைவரான முகமது ரிஸ்வானுக்கு 10 கோடி ரூபாயும், அனைத்து துறை ஆட்டக்காரர் சதாப் கானுக்கு 8 கோடி ரூபாயும், வேகப்பந்து வீச்சாளரான ஹாரிஸ் ரவுஃபுக்கு 10 கோடி ரூபாயும் ஏலத்தில் கிடைக்கலாம் என AI தொழில்நுட்பம் கணித்திருக்கிறது. இறுதியாக பக்கர் சமானுக்கு 6 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று AI தொழில்நுட்பம் தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலிய செய்தித்தாள்களில் விராட் கோலியின் புகைப்படங்கள் ஆக்கிரமிப்பு செய்வதாக அந்த நாட்டின் கிரிக்கெட் வீரர் மிச்சல் மார்ஷ் தெரிவித்திருக்கிறார். இது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையிலான போர்டர் கவாஸ்கர் 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் நாளை மறுநாள் ஆரம்பமாக இருக்கிறது. இதனையொட்டி ஆஸ்திரேலிய செய்தித்தாள்கள் பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதிலும் அனைத்து ஆஸ்திரேலிய செய்தித்தாள்களிலும் இறுதி பக்கத்தில் விராட் கோலியின் படம் பிரசுரிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இது குறித்து மிச்சல் மார்ஷ் தமது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நடந்து முடிந்த போர்டர் கவாஸ்கர் போட்டிகளின் போது விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் சிறந்த துடுப்பாட்ட பரிதியை பெற்றிருக்கிறார். எனினும் இந்த முறை அவரை அந்த அளவுக்கு பிரகாசிக்க தாம் விடப்போவதில்லை என்று மிச்சல் மார்ஷ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆஸ்திரேலிய செய்தித்தாள்கள் விளம்பரப்படுத்தும் வகையில் விராட் கோலி மிகவும் சிறந்த துடுப்பாட்ட வீரர், இல்லாவிட்டால் இந்த அளவு உயரத்துக்கு அவர் வந்திருக்க முடியாது என்றாலும் கூட தற்போது நிலையில் அவர் கடைசியாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக பெற்ற குறைவான ஓட்டங்கள் ஆஸ்திரேலிய அணியை சிந்திக்க வைத்திருக்கிறது. எனவே கடந்த காலங்களைப் போலில்லாமல் இந்த முறை விராட் கோலியின் துடுப்பாட்டத்தை தாம் கட்டுப்படுத்த போவதாக ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர்.